வெல்கம் பேக் டு ருக்ஸோன் ஒன். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை. அது நல்லா புரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அதே கடாயில் அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இதுவும் நல்லா வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அந்த அரிசி கூடவே சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு காஞ்ச பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா இது நல்லா இது கூடவே கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 5-6 கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்ட பிறகு இந்த 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு ரெண்டும் சேர்த்து 1.5 டம்ளர் ஆச்சு. 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காய தண்ணியோ இல்லை பெருங்காயத்தூளோ எது இருக்கோ அது போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. அதுக்கு பிறகு நான் மிக்சியில் கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக தேங்காய் போட மறக்காதீங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது, இருந்தாலும் தேங்காய் போட்டு செய்து கொடுத்து பாருங்கள், செமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி பருப்பு அது ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் விடலாம். 2 விசில் அடித்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளறிட்டு பார்த்தோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் உசிலி உப்புமா.